உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நமக்குள்ள ஜாதக பொருத்தம் இல்லைன்னு வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ண போறேன்னே தெரியாம இருக்க. இந்த நேரத்துல நீ உனக்கு கல்யாணம் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்க. நமக்கு கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? நீ இப்படியே பேசிட்டு இருந்தனா இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி வா, அத்தை வந்துட போறாங்க, நம்ம அப்படி போய் பேசலாம். நந்தினி வா. கலங்காத, நடக்கிறது எல்லாமே விதியோட விளையாட்டு. இத நீ கடந்துதான் போயாகணும். உன் தங்கச்சியோட பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை கட்டி வச்சாலும் உன் புள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். என்ன பாக்குற? உன் புள்ளையோட உயிரை காப்பாத்த ஒரே ஒரு பொண்ணால தான் முடியும். எப்பெல்லாம் உன் புள்ளைக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அந்த பொண்ணு வந்துதான் உன் புள்ளைய காப்பாத்துவா. அதுதான் உன் புள்ளையோட விதி. அந்த விதியை மீறி எது செஞ்சாலும் அது உன் புள்ளையோட உயிரையே பறிச்சிரும். என் புள்ள உயிரை காப்பாத்த போற அந்த பொண்ணு யார் சாமி? அதான் சொன்னேன், உன் புள்ளைக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அவ வருவா. சாமி, அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்க முடியாதா? அது விதியோட விளையாட்டு. இதுல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஏண்டா வம்படியா வீட்ல இருந்து என்ன கூட்டிட்டு வந்து என்ன அந்த திட்டிட்டு இப்ப ஐஸ் வாங்கி கொடுத்து எனக்கு ஐஸ் வைக்கிறியா? ஏய், எனக்கு ஒண்ணும் வேணாம். என்ன வீட்ல கொண்டு போய் முதல்ல விடு. என்ன நந்தினி, நான் எங்க உன்னை திட்டினேன்? அப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கொஞ்சிக்கிட்டு இருந்தியா? திட்டு தானே செஞ்ச? ஏய், அதுக்கு பேர் திட்டுறதா? நீ அப்படி நடந்துகிட்டா நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆகும் தான் சொன்னேன். இவ்ளோ சாஃப்டாவா அப்ப நீ பேசுன? ரொம்ப கோவமா தானே பேசுன? எங்க நமக்கு கல்யாணம் நடக்காம போயிடுமோங்கிற ஒரு பயத்துலதான் நான் அப்படி ஃபோர்ஸா பேசிட்டேன். எனக்கு மட்டும் அந்த பயம் இல்லாமலா இருக்கு? இன்னைக்கு நடந்த விஷயம் அப்படி. அதனாலதான் நான் அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. ஓ சரி குடு. இந்தா. என்ன மாமா இப்பவும் போன் எடுக்க மாட்டேங்குது? உனக்கு ஒண்ணும் இல்லல? டேய் அருள், அப்பா வண்டி வர்றது கூட தெரியாம அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, டேய் இந்த நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு. டேய், ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த நேரத்துல தான் நீ ஐஸ் சாப்பிடணுமா? சின்ன குழந்தையாடா நீ? இல்ல வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்த நினைப்புல திரியறியா? அருள், இதெல்லாம் நம்ம ஊருக்கு சரிப்பட்டு வராதுடா. நந்தினி, அவன் தான் வெளிநாட்டுல போய் படிச்சவன், அவனுக்கு தெரியாது. உனக்கு தெரியாதாமா? நீ எதுக்கு இவன் கூட இந்த நேரத்துல வந்த? இந்த நேரத்துல இப்படி வரலாமா? சரி, இவன் கூட இப்படி வந்தது உன் அம்மாவுக்கு தெரியுமா? அப்போ அம்மாவுக்கு தெரியாம வந்திருக்க. என்ன பழக்கம் நந்தினி இதெல்லாம்? உங்க ரெண்டு பேருக்கும் பேசிதான் முடிச்சிருக்கு, இன்னும் நிச்சயம் கூட பண்ணல. அதுக்குள்ள ரெண்டு பேரும் வெளியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க?
அதுவும் இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் இப்படி வெளியில வரலாமா? 2 பேரும் சேர்ந்து குடும்ப பேரை கெடுத்துறாதீங்க. டேய், இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. கல்யாணம் வரைக்கும் நீங்க 2 பேரும் வெளியில எங்கேயாவது பாத்துக்கிறதோ பேசிக்கிறதோ கூடாது. காரணம் இல்லாம நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு 2 பேரும் புரிஞ்சு நடந்துக்கங்க. அருள், பா, நம்ம கார் அங்க ஸ்டார்ட் ஆகாம நிக்குது. அது என்னன்னு பார்த்து வீட்டுக்கு எடுத்துட்டு வா. ம், நான் உன் பைக்ல நந்தினியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன். வண்டி சாவியை கொடு. பா, குடுறா. என்ன சொல்லு? என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப நீ எது கால் பண்ண அத சொல்லு. இல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயமா பேசணும்? அது போன்ல வேண்டாம் மாமா, நேர்ல தான் பேசணும். நாளைக்கு சிவராத்திரிக்கு நீங்க எல்லாரும் வருவீங்கல்ல? ஆமா. சரி மாமா, அப்போ நாளைக்கு நீங்க கோவிலுக்கு வரப்போ பேசிக்கலாம். சரி. மாமா ஏதோ மனசு சரியில்லாம இருக்கு, இல்லனா இப்படி எல்லாம் பேசாது. அதான் நான் இவ்ளோ ஃபோன் பண்ணியும் அது எடுக்கல. நான் ஒருத்தி இது தெரியாம நிறைய தடவை ஃபோன் பண்ணி மாமாவை தொந்தரவு பண்ணிட்டேன். எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி அழுக்காவே இருக்க. அருள் மாமாலாம் பாத்தியா எப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா இருக்காருன்னு? நீ என்னடானா ஏனோ தானோன்னு வேட்டி சட்டையை போட்டுட்டு தெரியற. நல்லா ட்ரெஸ் பண்ணு மாமா. இப்படி பரட்டு தலையா இருக்காத மாமா, முடிய வெட்டு, நல்லா தலைய சீவு. தாடிய பாரு எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு, அது கொஞ்சம் குறை. இதெல்லாம் செஞ்சா நீ எப்படி இருப்ப தெரியுமா? அப்பதான் முகத்தை பார்க்க லட்சணமா இருக்கும். சும்மா ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருப்ப. நிஜமாதான் சொல்றியா வானதி? ஆமா மாமா, முத வேலையா நான் சொன்னதெல்லாம் செய். நான் உன்னை அடுத்த வாட்டி பாக்குறப்போ நான் சொன்ன மாதிரி தான் நீ இருக்கணும். கண்டிப்பா வானதி, நீ என்ன அடுத்த வாட்டி பாக்கும்போது நான் வேற மாதிரி இருப்பேன் வானதி. பாக்கலாம் பாக்கலாம், நீ ரெடி ஆயிட்டு எப்படி இருக்கேன்னு. வானதி, முடிய வெட்டிக்கிட்டு நீ சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். சும்மா வாயிலேயே சொல்லிட்டு இருக்க கூடாது. போய் ரெடி ஆயிட்டு வந்து காட்டு, அப்ப சொல்றேன். என்ன சத்தம்? பூனையா? ச்சே, நல்ல கனவை கெடுத்து விட்டுருச்சு. கனவா இருந்தாலும் வானதி மனசுல இருக்கிறத அப்படியே சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.